வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த குட்டி சேவல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். டுடே we are going to see how to make the small cock. First I need beads, then wire, now I am taking one strand of wire folding into half. இதுக்கு தேவை மணி, வயரு, ஒரு வயரு நீட்டாக எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சுக்கிறேன். இதில் நான் இப்போது 3 மணி கோக்குறேன். ஃபஸ்ட்டு 3 மணி கோத்துட்டு அடுத்தது 4வது மணி கோக்கும்போது அதை இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட் எப்படின்னா, இப்போ நம்ம இது இப்படி கோக்குறோம், இது இப்படி வெளியே வருது, இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடுத்த முனையை எடுத்து நம்ம கோக்கணும். கோத்துட்டு 2 முனையும் ஒன்றா வச்சு அப்படியே இது இழுத்திங்கன்னா உங்களுக்கு இது இங்கே வந்துடும். இது எதுக்கு பண்ணுறோன்னா, இந்த ஒயர் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். Add 3 beads. The 4th bead you need to intersect and make the wires even. Now you need to add 1 bead on either sides and the 3rd bead you need to intersect. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2 ஒயர்லேயும் ஒரு மணி போட்டுட்டு 4வது மணியை இப்படி இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் நீங்கள் 5 பீட் ஆட் பண்ணுங்கள். Add 5 beads. The 5th bead you need to intersect. 5வது மணியில் நம்ம இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போது அடுத்தது இங்கே 4 இருக்கு இல்லையா, அதில் அடுத்த பீடில் நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். ஐ எம் இன்சர்ட்டிங் இன்சைட் த நெக்ஸ்ட் bead. இப்போ add 2 beads and intersect. இப்போ திருப்பியும் வந்து இந்த பீட் இருக்கு இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். நான் இன்சர்ட் இன்சைட் திஸ் பீட். Add 4 beads. ஃபோர் பீட்ஸ் 4 மணி கோத்துருக்கு. இந்த 4th பீடை நம்ம இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று வரும். இப்போ இங்கே ஒன்று வரும். So now insert here and then here. Now add 1 bead and intersect. இப்போ ஒரே மணி போட்டு இன்டர்செக்ட் பண்ணுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 போட்டோம், அப்புறம் திருப்பி 4 ஆக்கணும். இதில் இங்கே 6 பீட்ஸ் வரணும், இங்கே 4, இந்த 2 ஆப்போசிட்டும் 4 வரணும், இந்த 2 ஆப்போசிட்டும் 6 வரணும். பார்த்தீங்கன்னா இங்கே 6, இங்கே 6, இங்கே 4, அதே மாதிரி இங்கே 4. See, 2 opposite sides will be 6 and 2 opposite sides this side will be 4. Now the beads is here. So we have finished this one round. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்திருக்கு. நம்ம இப்போ 3 மணி ஆட் பண்ணோம். தேர்ட் பீடை இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போ திருப்பியும் இந்த beadல insert பண்ணோம். Now insert inside this bead. First we added 3 beads and intersected. Again add inside the bottom bead here. Now again there are 2. You need to add 4 beads here. Now again add insert here and here. இப்போ இங்கே இருந்து வயரை தூக்கி இந்த மணிலையும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 மணி போட்டு இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போ இந்த முடிவில் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கும், இங்கே 6, இங்கேயும் 6 இருக்கும், இந்த சைடு 5 இருக்கும், இந்த சைட்லேயும் 5 இருக்கும். ரைட். இப்போ அடுத்த லைன் பார்ப்போம். இந்த ஒயர் எடுத்து நம்ம அடுத்ததில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம 4 பீடு ஆட் பண்ணோம். ஸோ நமக்கு இப்போ பேஸ் பீட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. பேஸ் பீட் 2 இருக்கு, நம்ம 4 ஆட் பண்ணி 6 ஆக்கியிருக்கோம். இப்போ அடுத்தது ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம 4 பீட் ஆட் பண்ணணும். ஸோ 4 ஆட் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பேஸ் பீட் 1 தான் இருக்கும். ஸோ திஸ் டைம் when you see here we have taken 2 beads, here from this we have taken 1 and this connecting we have taken 1. So there is 2 here. Now when you see here we have to add in 2 base beads. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு பேஸ் பீட் தான் எடுத்திருக்கோம். இது வந்து இந்த ரன்னிங் பீட் வந்திருக்கு.
திருப்பி இந்த இடத்துல இப்போ ஒரு ரன்னிங் பீட் இருக்குது, 2 பேஸ் பீடு வேணும், 2 பேஸ் பீட் எடுக்கணும். இப்போ நீங்கள் 3 பீடு ஆட் பண்ணணும். த்ரீ பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் பண்ணணும். ஆட் 3 பீட்ஸ் அண்ட் இன்டர்செக்ட். Now again add these 2 base beads. Now again add 3 beads and intersect. So இதுலயும் 2 base bead இருக்கும், ஒரு சைடு ரன்னிங் பீட் இருக்கு, சைடில் இருக்கிறது. So in this there are 2 base beads and 1 side bead or the running bead. இப்போ இப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீடில் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 6 வர இடம் இருக்குது இல்லையா, அந்த இடம் மட்டும் நீங்கள் ஒரு பீடில் ஆட் பண்ணணும். இந்த இடம் வருது இல்லையா, இதோட கண்டினியூஷன் இங்கே இருக்கும், அதுக்கு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு பீடை ஆட் பண்ணணும், ஒரு பேஸ் பீடில். மற்றதெல்லாம் 2 பேஸ் பீடு வரும். இந்த இடமும் மட்டும் உங்களுக்கு ஒரு பேஸ் பீடு தான் வரும். ஸோ இப்போ இந்த வாட்டி நீங்கள் 4 பீடு ஆட் பண்ணணும். 2 பேஸ் பீடு வர இடத்துல 3 பீடு ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் 4 பேஸ் பீடு ஆட் பண்ணணும். சாரி 4 பீட்ஸ் ஆட் பண்ணணும், நான் 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். Now 1-2 base beads, இங்கே ஒரு ரன்னிங் பீட், இங்கே ஒரு ரன்னிங் பீட் இருக்கு. ரன்னிங் பீட் சொல்லலாம், சைட் பீடும் சொல்லலாம். So in this side I am adding this wire. ரைட், இப்போ 2 போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ரெண்டு போட்டு இன்டர்செக்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ திஸ் லைன் இஸ் ஓவர். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே வந்து ஒரு பேஸ் பீடு எடுத்து இங்கே 6, இங்கே 2 பேஸ் பீடு 6, இங்கே 2 பேஸ் பீடு 6, இங்கே ஒரு பேஸ் பீடு 6, இங்கே 2 பேஸ் பீட் 6. ஸோ இட் வில் பி இந்த 2 இடம் மட்டும் உங்களுக்கு, அதாவது இந்த 6 வர இடத்துல மட்டும் உங்களுக்கு முன்ன வரும், டபுளாக எடுத்துருப்போம் நம்ம. இப்போது இங்கே என்ன பண்ணணும், இங்கே வருது இல்லையா 1 2 3 4th பீடில் இருக்குது. இந்த 4th பீடில் இந்த வயரை வந்து இந்த பேஸ் பீடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த வயரில் மட்டும் 4 பீட் ஆட் பண்ணுறோம்.
4 பீட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஒயர் வருது இல்லையா, அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேஸ் பீடில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ instead of going the same way, we need to insert it the bottom, then add 4 beads and insert here and here. Right? Now here we have to add 3 beads. I'm using alternate colors. Add 3 beads and intersect. Add 3 bead and intersect. Now here again add 1 orange and 1 white. இங்க திருப்பி ஒரு ஆரஞ்சு ஒரு ஒயிட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இன்டர்செக்ட் பண்ணுங்க. இப்போ திருப்பி நம்ம சென்டருக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே 4 பீடு போட்டு இன்டர்செக்ட் பண்ணணும். எல்லாம் ஒரு லைன் மாறி மாறி வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தான் நம்ம பார்க்கணும். So these lines, each one will change and come. So you need to see without skipping. Now add in the next 2 beads. அடுத்த 2 பேஸ் பீடில் ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து இங்கே வந்த மாதிரி இங்கே வரும். இப்போ 2 ஆரஞ்சு ஆட் பண்ணுங்க. intersect பண்ணணும். Now add in the next 2 base beads. திருப்பி இங்கே 2 ஆரஞ்சு, இதே மாதிரி 2 ஆரஞ்சு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 2 போட்டுட்டோம். நம்ம இங்கே வந்து இந்த விங்ஸ் கொண்டு வரணும். ஸோ இப்போ இங்கே இருக்கும்போதே இந்த பீடில் அது 2 அப்படியே இருக்கட்டும். இந்த பீடில் 4 பீட் ஆட் பண்ணுங்க. நாலு பீட் ஆட் பண்ணி let these 2 beads be here, add 4 beads, add it here and then 2 here. So the wings for this side has come. Now you need to intersect with this orange.
Now add in the next 2 beads. பார்த்தீங்க 2 6 வந்திருக்கு, அவ்வளோ வரணுங்க, அதுக்கு மேலே போடக்கூடாது இந்த இடத்துல. இப்போ here only 2 6s should be there. Now here 6 count should be there. We need to add 2 white. And 1 orange. So 3 beads we have added. 2 வெள்ளை ஒரு ஆரஞ்சு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீடு மட்டும் ஆட் பண்ணுங்க. 1 white bead and intersect. ஓகே, இப்போ திருப்பியும் இந்த இடத்துல சென்டர் வந்திருக்கும். இந்த இடத்துல we have come to the center here with the 6 count beads. Add only in 1 base bead. ஒரே பேஸ் பீடில் மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கேருந்து கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 4 6 வரணும். இந்த 4 விட்டுருங்க. 1 2 3. ஸோ இது 4, 4th 6. ஸோ நமக்கு 2 இருக்குது இல்லையா, 4 ஆட் பண்ணணும். ஸோ இந்த சென்டர் we need to get 4 6s. We got 3. This is the 4th one. So add here 4 beads to make it a 6 count. Now again here, so it's come 6 count here. When you see here 1 2 3 4, இங்கே வரும்போது 4 இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு போட்டணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 6 1 2 3 இருக்குது, 4 வரணும். ஸோ இப்போ இங்கே இதை ஆட் பண்ணியிருக்கோம். 1 2. இந்த வயரை வந்து நம்ம அடுத்ததுலேயும் பண்ணணும். இங்கே இப்போ நமக்கு 3 வரணும். 3 பீட்ஸ் ஆட் பண்ணணும். Now we have to add 3 beads over here.
ரைட். இப்போ இங்கே 6 வந்துருச்சு. Here, so now the one bead and intersect. Now you have come here. Now this is the last part here. Now add it, insert it here. Then add it over here, insert it over here. This side also, insert it in one more. இந்த சைட்லேயும் ஒரு பீடில் ஆட் பண்ணுங்க. So if you see, here there will be one orange, 2 white here and 2 white here. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு, இங்கே 2 வெள்ளை, இங்கே 2 வெள்ளை இருக்கும். அதுதான் உங்களுக்கு கணக்கு. இப்போ ஒரு பீடு போட்டு இன்டர்செக்ட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் 4 வரும். இதுதான் இப்போ நமக்கு அடுத்த உள்ளது. ஸோ சென்டர் யூ வில் கெட் திஸ் 4 count. தட் இஸ் த டூயிங் தி ஓகே cock. So I'm just going one round it. இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒயரு ஒன்று இந்த சைடு வர மாதிரி பாருங்கள், இல்லை இந்த சைடு வர மாதிரி பாருங்கள். See that the wire comes on either this side of the 6 count or this side of the 6 count. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வயர்லையும் ஒரு பீட் ஆட் பண்ணுங்கள். Add one beads on either side and intersect with the third, adding another bead. So ஒரு பீடுக்கு ஒரு சைடு ஆட் பண்ணிட்டு இன்னொரு பீட் ஆட் பண்ணி அதை இன்டர்செக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இப்படி வந்துருச்சு. அடுத்த வயர்லையும் ரெண்டு பக்கமும் ஒரு பீட் ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பீட் போட்டு இன்டர்செக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு கருப்பு ஆட் பண்ணுங்க. இது வந்து கண்ணுக்கு. ஒரு கருப்பு ஆட் பண்ணி ஒரு சிகப்பை போட்டு இன்டர்செக்ட் பண்ணுங்க. இது வந்து வாய் பகுதி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக ஒயிட்டு, அடுத்தது ஒயிட்டு, அடுத்தது வந்து பிளாக் அண்ட் ரெட்டு. இப்போ இது என்ன பண்ணணும், ஒரு ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஆஃப் இருக்கு இல்லையா சென்டரில், இந்த 4 count வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 4 countக்கு இந்த சைடில் ஆட் பண்ணணும்.
So add one white and insert to the 4 count, the other side of the 4 count. Now here again add one more white and intersect. Okay. இப்போ இதை என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஒயிட் இருக்கு, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு ஒயிட், இங்கே ஒரு பிளாக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாக் ஆட் பண்ணுங்க, ஒரு ஒயிட் ஆட் பண்ணுங்க. ஒரு ஒயிட் ஆட் பண்ணிட்டு இந்த ஒயிட்ல இன்சர்ட் பண்ணுங்க. ரைட், இந்த ஒயிட்ல இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த ஒயிட்லேயே திருப்பி இன்டர்செக்ட் பண்ணுங்க. இப்போ இது இப்படி இங்கே வந்துடும் சைடில். இப்போ அதை அப்படியே இந்த சைடுக்கு எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி இதையும் இந்த சைடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த வயரை வந்து இப்படி எடுத்துகிட்டு போயிடுங்க ஆப்போசிட்டில். இந்த பிளாக்ல இன்சர்ட் இந்த பிளாக் அண்ட் இன்சர்ட் இந்த ஒயிட். இப்போ இந்த சைடில் ஒரே ஒரு ஒயிட் ஆட் பண்ணுங்க. திருப்பி இந்த ஒயிட்லேயே ஆட் பண்ணிட்டு இந்த add 3 red இதை ஆட் பண்ணு. ஸோ இப்போ இப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு வயரை இங்கேருந்து இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம இன்டர்செக்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேவலோட கொண்டை இப்படி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒயரெல்லாம் வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. உங்களோட சின்ன சேவல் ரெடி ஆகிடுச்சு. See now insert these wires in this beads and then cut it off. Then your cock is over. We'll cut the wires and then see. ஸோ இப்போ இந்த காக் முடிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Hope you like this. Please like, support, share and subscribe to my channel. Thank you.